Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒரு வருடத்தில் எத்தனை பயிற்சி தாங்க? நியாயம்தான். இந்த வருடத்தில் சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது கூட நீங்கள் பெரிய விஷயமா நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி குருவோட வீட்டுக்கு வந்துட்டார், குரு புதனோட வீட்டுக்கு போயிட்டார். ரெண்டுமே அற்புதமான இடங்கள் தான். ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்க, இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வர்றார். என்னென்னா ராகு சனியோட வீட்டுக்கு வர்றார். என்றைக்குமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னா என்ன? சாயான்னா நிழல்னு அர்த்தம். சாயா கிரகங்கள்னு அழைக்கக்கூடிய இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்னா இவர்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற புத்தியை விட, சொந்தமாக இருக்கிற கேரக்டரை விட எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ, எந்த உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பண்பை தன் பண்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது தான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையும். அதுதான் நல்லது. தான் அப்போது ராகு சனியுடைய வீட்டிற்கு சென்று சனியை போல தர்மவானாக தண்டனை தரும் கடவுளாக ஏற்கனவே அவர் தண்டனைக்கு தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சர்ப்ப கிரகங்களை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் தண்டனையை தரும் கடவுள்கள் என்று சொல்லுகிறோம். இவங்க பீரியட்ல தான் ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனையை அனுபவிப்பான். நன்றாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் ராகு தரும் தண்டனை இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர்த்துறதுக்கு தான் ராகு வரார். உடம்போட வேல்யூ என்னன்னு உணர்த்துறதுக்கு தான் கேது வரார். இது ஜென்ரல். அப்போது ராகு உங்களுக்கு சனியுடைய வீடு கும்பத்திற்கு வரும் பொழுது சனியை போல செயல்படுவார் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்திலே அது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம். உலகத்திற்கே பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நிறைய மங்களங்களை தரப்போகிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2025 ஒரு ரிமார்க்கபிள் இயராக எல்லாருக்கும் அமையும். சனி என்னடானா குருவோட வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், குரு என்னடானா புதனுடைய வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், ராகு என்னடானா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்த போதும் நண்பர்களே அது சனியினுடைய வீடு என்பதால் சனியை போன்று ராகு தண்டனை தரும் கடவுளாக செயல்படுவார். சிற்றின்பங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த புகைப்பிடித்தல், மது, அந்த மாதிரியான தன்னை உடம்பை கெடுத்துக்கிறவங்க, பழக்கங்கள், சிற்றின்ப பழக்கங்களால் கெட்டு போபவர்கள், அல்லது தவறான அவர்களோட தொடர்பு, அது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை க்ளீன் ப்ரொஃபைலாக மாற்றுறது தான் ராகுவோட வேலை. அது எப்படி மாற்றுவார்? அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு, இனிமே இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி அந்த தப்பை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருவார். இதுதான் ராகுவோட ஸ்டைல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ராகு என்ன பண்ணுவார்? நிறைய இன்பங்களை கொடுத்து 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 அந்த இன்பங்கள்னாலே ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு அதை வெறுக்க வச்சிருவார். கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடு, இது சிம்மத்தில் வரார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்? சிம்மம் என்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். சூரியன் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை, உலகத்தின் தந்தை சூரியன், பித்ருகாரகன்னு பேர். அந்த பிதாவோட வீட்டுக்கு கேது பகவான் வரும்பொழுது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஞானத்தை தருகிறார் இந்த சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், இறைவன், ஞானம், கோயில், ஆன்மீகம், தியானம், சித்தம், யோகம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துல கேது வரும் பொழுது இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. மெடிடேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி கோயில்களுக்கு திருத்தல யாத்திரைகள்லாம் போவீங்க. கோயில் 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 கோயில்னே நம்ம 2025 எல்லாரும் ஆன்மீக நாட்டமுடைய ஆட்களாக மாறப்போகிறோம். கேது பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை அள்ளி தருகிறார். ஏன்னா அவர் ஞானகாரகன். மனுஷனுக்கு ஆசை அதிகமாகி ஆசை மேலேயே பற்று இல்லாமல் போகும்போது பற்றற்ற நிலையை உருவாக்குபவர் யார்? சாட்சாத் கேது பகவான். பற்றற்ற நிலை, போதுண்டா எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், கடவுளும் கடவுள் சார்ந்த விஷயத்தோடு வாழ்ந்துக்கிறேன் நினைப்பவர்கள் எல்லாம் கேது பகவானை வணங்க வேண்டும். இந்த கேது தரும் நற்பலன் அதுதான். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது காலபுருஷ தத்துவத்தின்படி. இருந்தாலும் சிம்மம் என்பது அரசுக்குரிய இடம். அரசுனா என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல பாம்பு கேது வரும் பொழுது சட்ட ரீதியான, அரசு ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும், தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் ஏதாவது கையூட்டு பெறுதல் அல்லது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதற்கான அவேர்னஸை கேது பகவான் தருகிறார். என்ன அவேர்னஸ்? சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது, அரசுக்கு எதிரான எந்த செயல்களும் செய்யக்கூடாது, அரசு படி தான், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்துறவர் இந்த கேது பகவான். சூரியன்னா ஹிருதயம், சூரியன்னா மூளை. அப்போது ஹிருதயம் மூளையை பார்த்துக்கிற மாதிரி
இதயத்திற்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கேது பகவான் நாட்டத்தை உண்டாக்குவார். ஸோ அப்போ யாராவது நீங்கள் உடலுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக கேது பகவான் ஞானத்தை தருகிறார். இதை பண்ணாதீங்க சார், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம அதே தான் நிறைய பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்காமல் இருப்போம். இந்த வருஷம் கடைபிடிப்பீங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷம் உங்களை ஃபிட்னஸ் ஆக போகுது. பொதுவாகவே இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஃபிட்டாக இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ப்ராப்ளமான இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட அவேர்னஸ் தருவதற்காக வந்த ஆட்கள் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைந்த செல்வங்களையும் அதிபலத்தையும் ஜெயத்தையும் தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 11ஆம் வீடு என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்திலே ராகு வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தருகிறது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. ராகு கேது பயிற்சி வரும்போதெல்லாம் நான் அடிக்கடி ஸ்டைலாக ஒரு வார்த்தை சொல்லுவேன். எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. இதான் ராகு கேது. நீங்கள் உழைக்க தயாராகிவிட்டீங்க. 11ஆம் இடத்தை யார் பார்த்துட்டார்? யார் வந்துட்டார்? ராகு வந்துட்டார். 11 ராகு வரும் பொழுது வெற்றி மேல் வெற்றியை தருகிறார். நல்ல சகவாசம். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். நாங்கள் 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்களை உருவாக்கி தருகிறார். உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் அவங்களே அனுப்பி விட்டுறார். வேண்டாம், ஒரு நெகட்டிவ் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை ராகு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து நல்ல நண்பர்களை, சில நண்பர்களை சந்திக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமாக வாழ்க்கை மாறும். சில நண்பர்களை சந்திக்கும் பொழுது வாழ்க்கை திரும்ப அதல பாதாளத்திற்கு போய்விடும். நாம் சந்திக்கின்ற ஆட்களை பொறுத்து தான் நமது வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு சந்தர்ப்பங்கள் என்பது எப்படி உருவாகிறது? நல்லவர்களிடமிருந்து உருவாகிறது. அந்த நல்லவர்கள் எப்படி உருவாகிறார்கள்? அதுதான் இறைவன் தர்ற வரம். நமக்கு நல்லவர்களை அறிமுகப்படுத்தி வச்சா நமக்கு நல்ல நேரம்னு அர்த்தம். தீயவர்களை அறிமுகப்படுத்தி வச்சா கெட்ட நேரம்னு அர்த்தம். அவ்வளோதான். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மாமனார் வழி மாமியார் வழி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும். ரொம்ப நாளாக மாமனார் மாமியார் வீட்டில் சண்டை சார், என்னை அவங்க வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சரியாகும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த கேது நிறைந்த இறை ஞானத்தை தருகிறார். இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகளை தருகிறார். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுவீங்க, குண்டலினி மாதிரி தியானமெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க. இறை சம்பந்தப்பட்ட அன்னதானங்கள் பண்ணுவீங்க, குடமுழுக்கு போன்ற விழாக்களில் கலந்துப்பீங்க, அல்லது பரிகார ஹோமங்கள், பரிகார இந்த தீமிதித்தல் போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டீங்களோ அதெல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. இந்த 5ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது இறை நம்பிக்கைகளை தருகிறார். இருந்தாலும் 5ஆம் வீட்டு கேது இருக்கும் பொழுது IUI போன்றவற்றை தவிர்த்தல் நலம். ஏன்னா புத்திர தோஷம்னு பேர். 5ல் கேது இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதில் தோல்விகளை உண்டாக்குவார். மேஷராசிக்காரர்கள் 5லே வரக்கூடிய கேது, 11ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு, இவர்கள் இருவருமாக சேர்ந்து உங்களுக்கு பொன்னான பலன்களை தரப்போகிறார்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ல் கேது வரும்பொழுது சொத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவார். தெரிந்தே யாருக்கா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடி போய் நீங்களே சாரி கேட்டுருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ராகு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10லே வருகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது, 10ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது, எந்த ஒரு பாப கிரகங்களும் 10ஆம் இடத்தில் வரும் பொழுது யோகங்கள் இருக்கிறார். அதில் ராகு வர்றதுக்கு பெஸ்ட் இடம் 10 தான். அப்போ ராகு ஒரு தொழிலை உண்டாக்கி தருகிறார், தொழிலில் முன்னேற்றங்களை உண்டாக்கி தருகிறார். ஒரு சவால் விட்டு வந்திருப்பீங்க, இன்னைக்கு எப்படி நான் இந்த கம்பெனிலேருந்து என்ன அனுப்புறியோ இதே மாதிரி ஒரு நாள் என்னை நீ மீண்டும் பார்ப்ப, உன்னால் தொட முடியாத உயரத்திற்கு நான் இருப்பேன் என்பது போன்ற ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் எல்லாம் ராகு பகவான் உண்டாக்குவார். நிறைய பேர் கம்பெனி விட்டு வரப்போகிறீங்க, நிறைய பேர் பெரிய பெரிய பதவிகளுக்கு போக போகிறீங்க. இந்த கம்பெனியில் ஒரு இடத்துல இருந்தேன், இப்போ இதை விட பெரிய இடத்துக்கு போக போகிறேன், இந்த வருடம் நடக்க போகிறது, எழுதி வச்சுக்கோங்க, இதை விட பெரிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. நான் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தருவார். இருந்தாலும் அந்த 10ஆம் வீட்டு ராகு பகவான் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 10ல் வரும்பொழுது தொழில் ஸ்தானத்தை டெவலப் பண்ணிட்டார். இங்கே பாருங்கள், 4ல் இருக்கார் கேது.
இந்த 4ஆம் வீட்டு கேது என்ன தருகிறார் என்றால், உலகத்திலே நண்பர்களே, மாத்ருகாரகன்னா சந்திரன், பித்ருகாரகன்னா சூரியன். ஒரு பிதா, உலகத்திற்கே அப்பா யாரு? சூரியன். உலகத்திற்கே அம்மா யாரு? சந்திரன். இந்த சந்திரனை 4 கூடையவனாகவும் சூரியனை 9 கூடையவனாகவும் நாம் அணுகுகிறோம். இந்த 4 கூடைய எல்லாமே 4ன்னா மாத்ரு தான், மாத்ருஸ்தானம். இந்த இடத்துல தான் ஜோதிட சாஸ்திரத்தின் நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே கேது. 4ஆம் இடம் என்பது அம்மாவிற்கான இடம். அம்மாவிற்கு எதிரான கிரகம் கேது. ஏன்னா சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது. ஆகையினால ரிஷபராசிக்காரர்கள் அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அம்மாவுக்கு ஏதாவது சிக்கு, உடம்பு முடியலன்னா கூட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிடணும். எல்லா விஷயங்களும் பார்த்துக்கணும். இந்த 4ஆம் இடத்துல கேது வருவது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை கெடுக்கும். செய்யாத தவறுக்காக கெட்ட பேர் வாங்குறது. இல்லை சார், நான் ஃபாரினில் போய் படிக்கலான்னு நினைக்கிறேன், ஜெர்மனில் படிக்க போகிறேன், ரஷ்யாவில் படிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் படிப்பெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இது பண்ணணும். படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். படிப்பு விஷயத்தில் நீங்கள் எதை கோட்டை விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸ்கில் டெஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. உயர்கல்வி உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு 200% வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம். 4ஆம் இடம் என்பது நற்பெயர். நற்பெயரில் கேது வரும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் யார் கூட ஃபோனில் பேசுகிறீங்க, யார் கூட நைட்டு சேட்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன இந்த நேரத்தில் ஃபோனில் என்ன வேலை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் கேது. கேதுவுக்கு நீங்கள் பிரத்யங்கரா தேவியையும் பிள்ளையாரையும் வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் சரியாகும். கேது பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பலன்கள் எப்படி இருக்கிறது? மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே ராகுவும் 3ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கிறார்கள். 9ஆம் இடத்து ராகு என்ன பலன்களை தருவார் என்றால், நான் இப்போ தான் சொன்னேன், ரிஷபத்துக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், 4ஆம் வீட்டிலே கேது வருவது ஆபத்து. ஏன்னா கேதுவுக்கு பிடிக்காத இடம் சந்திரன், மாத்ருஸ்தானம், அம்மாங்கிற பாவம் கேதுவுக்கு பிடிக்காது. அதனால் 4ஆம் இடத்துக்கு எடுத்தார். இப்போது ராகுங்கிற இந்த கிரகத்துக்கு 9ஆம் இடம் பிடிக்காது. ஏன்னா 9ங்கிறது பித்ருஸ்தானம், அப்பாங்கிற இடம். அப்பாங்கிற பாவகத்துக்கு எதிரானவர் ராகு, அதாவது சூரியனுக்கு எதிரானவர்னு சொல்லலாம். சூரியனுக்கு எதிரானவர் என்பதால் அப்பாங்கிற பாவகத்துக்கு எதிரானவர். மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான் அப்பாவிற்கான ஆபத்தை உண்டாக்குகிறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது, அப்பாவை கூட்டு போய் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். 9ஆம் இடம் என்பது என்னென்னா 6 தாண்டிய பயணம். எங்கடா உங்களை மூவ் பண்ண வைப்பார். இதில் இருக்கீங்க, கர்நாடகாவில் இருக்கீங்க, தெலுங்கு ஆந்திரா போகிறீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க, கேரளா போகிறீங்க, பக்கத்து அண்டை மாநிலத்திற்கு 6 தாண்டக்கூடிய யோகங்களை இந்த ராகு பகவான் தருகிறார். சொந்த ஊரை விட்டு நீங்கள் வேறு ஊருக்கு செல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தருகிறார். 3ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவானால் உடன் பிறந்தவர்களோட பிரச்சனை. ஏன்னா அவர் தைரியஸ்தானத்தில் வரார் இந்த கேது. உடன் பிறந்தவர்களோட பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். அண்ணா தம்பி நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க, இந்த 3ஆம் வீட்டில் கேது வரும்பொழுது அவர்களிடத்திலே ஒரு சுணக்கமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு மன வருத்தங்களும் ஏற்படுகிறது. அப்போ மிதுனராசிக்காரர்கள் அந்த அண்ணா தம்பி இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவுகளில் அவர்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும். 3ஆம் வீடு என்பது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்திலே கேது பகவான் வரும்பொழுது தைரியம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு. இமேஜினரி ஃபியர்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, நார்மல் ஃபியர்ஸ் தரக்கூடிய பெயினை விட இமேஜினரி ஃபியர்ஸ் தரக்கூடிய பெயின் என்பது மிகவும் அதிகம். இல்லாத ஒன்று நினச்சி நீங்கள் உங்களை நீங்களே வருத்தப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த கேது பகவானால் உண்டாகிறது. 9ஆம் இடத்து ராகு என்பது அப்பாவுக்கான விஷயங்களை கெடுத்தாலுமே சனியுடைய வீடும் அதுதான். அப்போ வண்டியில் போகும்போது விபத்துகள் ஏற்படுவது, சிறு சிறு பிரயாணங்களில் வரக்கூடிய ஆபத்துகள் உண்டாக்குறது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாக நடக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் அப்பா விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஆபத்தை கத்தி போய் வாள் வந்தது டும் 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 அந்த மாதிரி தான். இந்த 2ஆம் வீட்டிலே கேதுவும் 8லே ராகுவும் இருக்கிறார்கள். இது நிறைந்த சர்ப்பதோஷம் என்று பொருள். 2லே இருக்கக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்னா, தனஸ்தானத்தில் பிரச்சனைகள், பண விஷயங்களில் நெருக்கடிகள் போன்றவை உருவாகும். எப்பயுமே இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது என்ன, எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணும், எல்லாத்தையும் நிறுத்திடும். இந்த காலசர்ப்ப தோஷம்
வாழ்க்கையிலே நீங்கள் எதையாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேகமாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறீங்க, டக்கு டக்குன்னு அந்த கம்பெனியில் இன்டர்வியூ வரணும். இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். அந்த வேகத்தில் நீங்கள் போனால் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் என்ன ஆகிடும்னா ஸ்லோ டவுன், ஒரு பிரேக் டவுன் ஆகிடும். ஒரு ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பொறுமையாக தாமதித்து ரிசல்ட் வரும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எதிர்பார்க்காத இந்த மாதம் வேலை கிடைச்சா போகலாம், ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னு தான் அந்த வேலைக்கே விட்டீங்க, வேறு வேலைக்கு போனீங்க. ஆனால் அந்த வேலை இந்த மாதம் கிடைக்காம சம்மந்தமே இல்லாமல் 2 மாதம் கழிச்சு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரியான அப்போ அதை ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்படி குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. இந்த 2லே வரக்கூடிய கேது பகவான் என்பது உணவுப் பொருளில் ஆபத்தை கொடுக்கும். ஃபுட் பாய்சன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத உணவுகள், இந்திய நாட்டு உணவுகள், இப்போ நம்ம ஊர் உணவுகள் இருக்குது, ரச சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம்னு சாப்பிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் வேறு நாட்டு உணவுகள் எதையாவது சாப்பிட்றது, உங்களுக்கு உடல் பழக்கமே இல்லாத விஷயங்களை எடுத்துக்கிறது போன்றவை ஏற்படும் பொழுது உடலளவில் பாதிப்புகளை உண்டாக்கும். ஸோ அப்போ வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்பவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்த பத்திரமாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவானால் உடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தான் பெரிய உபாதைகளாக இருக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்கிறார் என்றால் 8ல் இருக்கக்கூடிய ராகு வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும். இந்த வீலிங் பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வண்டியை தூக்கி விட்டு ஓட்டுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தருவார். 2ல் கேது, 8ல் ராகு. 8ஆம் இடத்து ராகு என்பது அசையா சொத்துக்களில் பிரச்சனைகளை உண்டாக்குவார். அப்போ அசையா சொத்துக்கள் வந்து அதாவது சொத்தை பிளட்ஜ் பண்ணுறது, சொத்து விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஈடுபடணும். எந்த சொத்தையும் நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பிளட்ஜிங் உண்டாக்குவார், சொத்தை அடமானம் வைக்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்குவார். ரொம்ப யூனிட்டி மோஸ்ட் கேர்ஃபுல். ஸோ 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்ல, வாக்குஸ்தானமும் வந்தான். அந்த இடத்துல கேது இருக்கும் பொழுது என்னென்னா பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் ஒன்று சொல்ல போவீங்க, உங்கள் நிர்வாகம் ஒன்று புரிஞ்சுக்கும். சார் இந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லுவீங்க, கம்பெனி இந்த வேலை உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிட்டு உங்களை வேலை எடுத்து வைக்கிறோம். சொல்ல வர்றதை தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ராகு கேது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரப்போகிறார். ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய ராகுவால் நிறைய அசையா சொத்துக்கள் நீங்கள் சேர்த்துவீங்க. இருந்தாலும் பிளட்ஜ் மட்டும் பண்ணிடாதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது சார்? உண்மையிலேயே சரியான சேலஞ்சுனா அது உங்களுக்கு தான். ஒரு பக்கம் நல்ல விஷயங்களும் இந்த ராகு கேது பயிற்சினால் நடக்க போகிறது. ஒரு விஷயம் கும்பராசிக்காரங்களை மாதிரி ஆபத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அது என்ன, ஏன் கும்பராசி ரெஃபரன்ஸாக சொல்கிறீங்க? ஏன்னா ராசியில் ராகு இருந்து 7 பார்த்தாலும் ஒரே பலன் தான். 7ஆம் இடத்துலையே ராகு வந்துட்டா அதுவும் ஒரே பலன் தான். ராசியிலே கேதுவும் 7லே ராகுவும் வருகிறார்கள். ராசியில் வரக்கூடிய கேது பகவான் உடல் அப்படியே சுருக்கிடுவார். நான்லாம் போய் நான் எங்கேருந்து வாழ போகிறேனே தெரில, எனக்கு என்ன பண்ண போகிறேனே தெரில, நான் எப்படி என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுனே தெரில போன்ற பயத்தெல்லாம் உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் என்றால் ஃபாரின் யோகங்கள். சிம்மராசிக்காரங்க மாதிரி இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகிறது யாரும் கிடையாது. ஒரே தூக்கா தூக்கி கனடாவில் வச்சுருவார், ஒரே தூக்கா தூக்கி ஃபாரினில் வச்சுருவார். வச்சு அழகு பார்ப்பார் ராகு. எந்த கண்ட்ரி ஆசைப்படுறீங்களோ அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஆசைப்பட்ட பதவி கிடைக்கும், தூக்கி மேலே வச்சுருவார் ராகு. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானால் வெளிநாட்டு யோகங்கள், வர்த்தகங்கள் உண்டாகும். சார் நான் வந்து கொக்கனட் ஆயில் தயாரிக்கிறேன், நான் இங்கே இருக்கிற எல்லா டீலருக்கும் நான் சப்ளை பண்ணுறேன், இப்போ இந்த இதை வந்து இந்த எண்ணெயை வந்து நான் வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க. சின்ன பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பிஸ்னஸ், ஏதோ ஒரு தீவுகள், ஏதோ ஒன்று அந்த பொருள் இல்லாத இடம், உணவுப் பொருள் இல்லாத இடம், அந்த இடத்துக்கு இங்கேருந்து இளநீ சப்ளை பண்ணி சம்பாதிச்சவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரியான ஆர்டர் சரியான இடத்துல சரியான ஆளால் கிடச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஆனால் அது நடக்கணும், அதான் விஷயம். அந்த சரியான பிஸ்னஸ்ங்கிறத பிடிக்கணும். ஸோ அப்போது அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் வெளிநாட்டு வர்த்தகங்கள் உண்டாகும். இதில் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க 7ஆம் இடத்துல வரும்போது ஒரு பிராண்ட் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த பிஸ்னஸ் வேணாம், நமக்குன்னு பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குன்னுலாம் நினச்சிப்பீங்க. நம்ம ஒன்றும் கப்பல் விற்க போகிறதில்ல, நம்ம ஒன்றும் ஏரோப்ளேன் விற்க போகிறதில்ல. நம்ம விற்கிற ஏதோ ஒரு பொருளுக்கு வெளிநாட்டில் சந்தை கிடச்சா போதும், எப்படியாவது பொழைச்சிக்கலாம்னு நினைங்க. அதான் முக்கியம். ஆனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த 7ஆம் வீட்டில் வரக்கூடிய உங்களுடைய காதல் தான். 7ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது 200% டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். எப்போ பார்த்தாலும் வீட்டில் டைவர்ஸ் தான், டைவர்ஸ் இந்த பேச்சு தான், வேறு எதுவுமே இருக்காது. 7ஆம் வீட்டிலே ராகு வரும் பொழுது உங்களுடைய காத்து வாக்கில் 2 இன்னொருத்தரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க,
உங்கள் லைஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். மனைவியை தவிர மற்றொருவரை நினைத்து பார்க்கக்கூட கூடாது. நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எக்குத்தப்பாக மாட்டிப்பீங்க. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவானால் குடும்ப வாழ்க்கை சிதையும். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி மட்டும்தான் மனைவி என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே ராகு. 6 என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம் இது எல்லாத்தையும் ராகு பகவான் ஜெயிக்க வைக்க போகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு சத்ரு ஜெயம் என்பது உண்டாகும். நான் அடிக்கடி என்னோட பலன்களை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டதுனால நான் உங்கள் எதிரி கிடையாது. எனக்கு என்ன எதிரி நினைக்கிறவன் எத்தனை பேர் வேணால் இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. எப்படி? என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்குவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சத்துருக்கள் நிறைய பேர் உண்டாவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஓ நீயுமா அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ப்ரூட்டஸ் மாதிரி தான். நீயுமா ஒவ்வொருத்தருமா நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீயுமா அப்படிங்கிற மாதிரி தான். அவர்கள் அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சி களை எடுப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் களை எடுக்கக்கூடிய வருடம். சார் 10 வருஷமாக அவன் கூடவே சுற்றிட்டு இருப்பான், அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ராகு வந்தால் 10ஆவது நாள் தூக்கி வெளியே போடுவான், இவன் தான் துரோகின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் நீங்கள் நல்லது சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். கிரகங்களுக்கு நல்லது சொல்லணும். ரொம்ப நன்றிப்பா, நானாக சுற்றி இருந்தேன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது, நீயா அழகாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்ட, இனிமேல் எனக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான் ஞான மார்க்கத்திலே உங்களுக்கு நாட்டங்களை உண்டு பண்ணுகிறார். 12ஆம் வீட்டிலே வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்களை உண்டு பண்ணுகிறார். இறைவன், கடவுள், யோகம், தவம், சித்தம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்துகிறார். 12ஆம் வீடு என்பது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். அந்த இடத்துல கேது பகவான் வரும்பொழுது அதனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறார், மருத்துவம்லாம் பண்ணுறார், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சரி பண்ணிடுறார். ஆக இந்த கேது பகவான் தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டிலே உங்களுடைய அயன சயனஸ்தானம், இந்த இடத்துல பாம்பு. அதை ஒரு பக்கம் என்னென்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தூக்கமே போச்சு. 12ல் ராகு வந்தால் மீனராசிக்காரங்களுக்கு சொன்ன பாருங்க, 12ல் ராகு வந்தாலே போச்சு, 12ல் கேது வந்தால் ஒன்றும் போச்சு. 12ல் ராகு வரும்போது பிரம்மாண்ட கற்பனைகளால் அவங்க தூக்கம் கெடும். நான் போய் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் கேது வரும்பொழுது தாழ்வு மனப்பான்மை, எனக்கு எல்லாம் போச்சு, எல்லாம் என்னை விட்டு போச்சு என்று தன்னை வருத்திப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரே விஷயம், சத்ரு ஜெயம் ஏற்படும், வேலை கிடைக்க போகுது, எதிரிகளை வெற்றி பெறுவீர்கள். ஆனால் தேவையில்லாமல் பயத்தில் நீங்களே மாட்டிக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பலன்கள் எப்படி தரப்போகுது? துலாம் ராசிக்காரர்களுக்கு 5லே ராகு, 11ல் கேது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொன்னான பலன்களை எள்ளி தரப்போகிறார். 5ங்கிறது சொத்துங்கிற இடத்துல ராகு பகவான் வருகிறார். சார், நான் சும்மா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கலான்னு போனேன், எனக்கு அந்த வீடே பிடிச்சி போச்சு, மொத்தமாக வீடு ஃபுல்லாக வாங்கிடலான்னு முடிவு பண்ணி எப்படியா அந்த வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இருக்கிற பிஎஃப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நகையெல்லாம் விற்று எல்லாத்தையும் பண்ணி இந்த வீடு வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் போன்ற அதிரடி முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள். ஏன்னா 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் வீடு என்பது சொத்துக்கான இடம், 5ஆம் இடம் என்பது இறையருளுக்கான இடம். இந்த 5ஆம் வீட்டில் ராகு பகவான் குரு பார்வை பெறுகிறது. குரு பார்வை பெறும் பொழுது என்ன ஆகுறதுன்னா விபரீத ராஜயோகம் மாதிரி குரு சண்டால யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது தான் குரு சண்டால யோகம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொன்னான பலன்களை அள்ளித்தரப்போகிறார். என்ன நடக்கும்? உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக அற்புதமான விஷயங்கள்லாம், மிக பிரம்மாண்டமான பலன்கள் என்பது ஏற்படும். சாதாரணமாக ஒரு இடம் வாங்க போனீங்க, பெரிய இடம் தோப்பே வாங்கிட்டு வந்துட்டீங்க போன்றவைகள்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஐவிஎஃப் பண்ணுவதால் இந்த சிறப்பு சிகிச்சையால் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். குழந்தை விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இனிமேல் அதற்கான மருத்துவர்கள் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் காட்டுவாங்க. நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதே இதெல்லாம் பற்றி கூட கிடையாது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தான் பயப்படணும். கேது 11ஆம் வீட்டிலே இருந்து பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ராகு கேது பலன்கள் என்பது என்னென்னா 11ஆம் வீட்டிலே வரக்கூடிய கேது பகவான் சூரியனுடைய பணியை எடுத்து செய்வார். சூரியன் உங்களுக்கு எப்படி பாதகாதிபதி வேலை செய்கிறாரோ அந்த பணியை கேது செய்வார். ஆகையினாலே உங்களுக்கு என்ன ஏற்படும்னா தேவையில்லாமல் மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள் போன்றவற்றை சூரியனைப் போலவே கேதுவும் உருவாக்கி தருவார். அப்பாவுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும். துலாம் ராசிக்காரர்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக
சொன்னால் அப்பாவுக்கு ஆபத்துகள். ஏன்னா அப்போ சூரியனுடைய வீட்டில் கேது வரும் பொழுது சூரியனுக்கு ஆபத்தை உண்டாக்குவார். துலாம் ராசிக்காரர்கள் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி சரியாவீங்க. ஏதோ ஒரு அரசு விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஸோ அரசுக்கு சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயமும் துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் யுவர் எவ்ரி ஆக்டிவிட்டி. 5ங்கிறது கோயில், 5ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஸ்தாபனம் போன்றவையெல்லாம் உருவாக்கும் போது இந்த 5ஆம் இடத்துல ராகு வர்றது பெரிய பலம் கொடுக்குற விஷயமா இருக்கும். ஆகையினால துலாம் ராசிக்காரர்கள் நிறைய சொத்து சேர்த்த போகிறீங்க. ஒரு நல்ல விஷயம். குழந்தை பிறக்க போகுது IVF IUIயில். ஆனால் ஒரே கெட்ட விஷயம் என்னென்னா தலைமை பதவிக்கு ஆபத்து ஏற்படும். ஜாக்கிரதையா இருங்க. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியை போல ஒரு மோசமான பயிற்சி எதுவும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த ராகு வரக்கூடாத இடம் எதுன்னா 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, அதையெல்லாம் தாண்டி கற்பு. இங்கே தான் இருக்குது பிரச்சனை. இந்த 4ஆம் வீட்டிலே ராகு வரும் பொழுது குடும்ப வாழ்விலே சந்தேகங்கள் என்பது ஏற்படும். நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் போன்ற கேள்விகள்லாம் வரும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டிலே ராகு வருவது என்பது தன்னுடைய சொந்த நிலையில் பிரச்சனைகள் உருவாக்குவார். இது வரைக்கும் இந்த மாதிரி பெயர் என்ன யாரும் சொன்னதே இல்லை, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது உத்தியோக இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது வேறு எதாக இருந்தாலும் சரி. பெரும்பாலும் ராகு வரும்போது உத்தியோகத்தில் பிரச்சனைகளை கொடுக்கறதே கிடையாது. ராகு வரும்போது இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு வரும்போது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவார். அதுதான் ராகு தரக்கூடிய மிகப்பெரிய மோசமான பலன். நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் ராகு பகவான் உண்டு பண்ணுகிறார். 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பெயர். நற்பெயர் கெடும்படியான விஷயங்கள் எல்லாம் ராகு பகவான் செய்கிறார். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டியூரிங் ஃபோட்டோ ஷேரிங், எதையாவது ஒரு தகவல்களை அனுப்புறது, அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பேசுறது, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் புதிய நபர்கள் யாரையாவது நம்புறது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். எனக்கு இவர் ரொம்ப வருஷமாக தெரியும், பேசுகிறேன், நோ ப்ராப்ளம். புதிதாக அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வருகிறார், ஏதோ ஒன்று பண்ண போகிறார், ஏதோ ஒன்று சொன்னேன், எனக்கு இப்படி பேர் வச்சுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் ஏற்படும். பழகியவர்களுடன் மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். பழகியவர்கள் மட்டுமே இருங்க. புதிய நபர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் குடும்பத்திற்குள் வேண்டாம். அது மிகவும் ஆபத்து. அறிமுகம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. இதான் 4ஆம் வீட்டில் இருக்குது. 4ஆம் வீடு என்பது தாயாருக்கு உடல்நிலை. தாயாரோட உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும், வந்து பிறகு சரியாகும். அது பெரிய பிரச்சனையாக ஆகாது, சரியாடனா. 4ங்கிறது கேதுவுக்கு தான் மோசமான இடம். ராகுவுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் தாயாருக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டு பிறகு சரியாகும். கேது பகவான் தரும் பலன்கள். 10ஆம் இடத்துல கேது. கேது 10ல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர்பான இடம் வேறு எதுவுமே கிடையாது. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது பொன்னான பலன்களை தருவார். தொழிலில் டாப்பர் ஆக்குவார். மிக உயர்ந்த நிலைக்கு தொழிலில் உங்களை இட்டு செல்வார். 10ஆம் இடம் என்பது தொழில். அந்த தொழிலில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். காரணம் 10ஆம் இடத்து கேது என்பது என்னவென்றால், உங்களுக்கு தொழிலில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் தருகிறார். 4ஆம் இடத்து கேது ராகு என்பது கெட்ட பெயர்களை உண்டாக்கினாலுமே தொழில் ரீதியாக பணவரவுகளை உண்டாக்குவதற்கான அமைப்புகள் எல்லாத்தையும் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் உண்டாக்குகிறார்கள். ஆகையினால விருச்சிகராசிக்காரர்கள் தொழிலதிபராக போகிறீங்க, மாற்று கருத்து இல்லை. அறிமுகமில்லாத நபர்கள்ட்ட பேசாமல் தவிருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3லே ராகு, 9லே கேது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது முயற்சிங்கிற இடத்துல ராகு பகவான் வருகிறார். உலகத்திலே நண்பர்களே, நான் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. இதுதான் ராகு கேது பலன். எப்பவும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இருக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கவலையும் உங்களுக்கு கிடையாது. உழைக்காதவனுக்கு தான் பிரச்சனை வரும். உழைப்பவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பதில்லை. பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர்கள் வெளியே வந்துடுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு உழைப்புங்கிற அருமை இருந்து அவங்க கையில் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். உலகத்தில் வேற என்ன பிளெஸ்ஸிங் வேணும் சொல்லுங்கள்? பிளெஸ்ஸிங்னா என்ன அப்படின்னா, பிளெஸ்ஸிங்னா என்ன சொல்லுங்கள்? நான் எனக்கு தனம் வேணும், தனமும் இன்பமும் வாழ்க்கையும் வேண்டும் எல்லாம் கேட்குறோம். அது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னென்னா, கடவுளே இதனை எனக்கு பிச்சையாக தராத, டொனேஷனாக யாரும் தர வேண்டாம், யாரும் எனக்கு தானம் பண்ண வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இதெல்லாம் நீங்கள் என்னுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வைங்க, நானே போய் பொழைச்சிக்கிறேன், நான் ஒரு காரியத்தை தொடங்கியிருக்கேன், இந்த காரியத்தில் வெற்றி பெற வைங்கன்னு கேட்குறது தான் உண்மையான வெற்றி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான மதிப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலே ராகு பகவான் வரும் பொழுது நீங்கள் எதை தொடுகிறீர்களோ, நுழைவுத் தேர்வுகளை ஜெயிக்கலான் இருக்கேன் சார், தொடர்ந்து இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை, இங்கே எனக்கு ப்ராப்பர் ரெகக்னேஷன் இல்லை, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, நான் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எழுதி நான் இதாக போகிறேன், தாசில்தாராக போகிறேன்,
நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொஞ்சம் 1 வருஷம் ஒர்க் பண்ணாலும் குரூப் 2 எழுத போகிறேன், எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க, இந்த வருஷம் ஜெயிப்பீங்க. மருத்துவத்துறையிலே இந்த மாதிரி நீட் போன்ற தேர்வுகள் எழுதுகிறவங்கெல்லாம் நிறைய இதில் ஃபெயில் ஆகிட்டே போகிறேன், எப்போ பாஸ் ஆவேன்னு தெரியல, கவலையப்படாதீங்க, இந்த வருஷம் பாஸ் ஆகிடுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி என்பது கிடைக்கும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி என்பது கிடைக்கும். மாபெரும் நன்மையான வருடமாக இந்த வருடம். உங்களை அறிவுக்கு மரியாதை. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரும் நமக்கு எந்த அனுகிரகமும் செய்ய வேண்டாம், யார் காலையும் பிடித்து முன்னேற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நம்மளுடைய ஸ்கில்ஸ்னாலே நம்ம முன்னுக்கு வரலாம், நம்மளுடைய அறிவினால் நாம் முன்னுக்கு வரக்கூடிய யோகங்கள் இந்த வருடம் உண்டு. ராகு பகவான் உங்களுடைய முயற்சியாலேயே வெற்றி தருகிறார். கூட பிறந்தவர்கள், சகோதர பாவங்கள், அவர்களால் வரக்கூடிய சங்கடங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது தைரியம், வாழக்கூடிய தைரியம். சார், உலகத்திலே தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகத்தில் ஒருத்தர் தைரியமாக இருக்கிறதுக்கு ரெடினா எல்லாத்துக்கும் ரெடின்னு அர்த்தம். தைரியம்தான் வாழ்க்கை, தைரியமாக இருக்கணும். இந்த தைரியத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் தருகிறார், தைரியத்தை பிளஸ் பண்ணுறார். ஸோ ராகு பகவான் தரும் அற்புத பலனாக தைரியத்தை பிளஸ் பண்ணுறார், தைரியம் அதிக மடங்கு ஆகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2 கூடிய தனஸ்தானத்திலே ராகுவும் 8 கூடிய ஆயுள் பாவத்திலே கேதுவும். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இதுவும் உங்களுக்கு ஒரு ஆபத்தான நேரம், தனஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது பணம் கம்மியாயிடுன்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. தனஸ்தானத்தில் ராகு பகவான் வரும்பொழுது பணம் அதிகமாகும், பணப்பிராப்தி என்பது அதிகமாகும். காரணம் என்னவென்றால் பண விஷயங்களில் ராகு பகவான் நிறைய நன்மைகளை தருவார். ராகு தான் அந்த பல்க் மணிக்கெல்லாம் இன்சார்ஜ். ஒரு பெரிய விஷயம் டீல் பண்ணுறீங்க, அவர்கிட்ட பெரிய பணம் வரப்போகுது. இது எல்லாமே இந்த ராகு தரும் அற்புத பலன்கள். சின்ன சின்ன விஷயம் எதுவுமே ராகு பகவான் டீல் பண்ணுறதில்ல, பெரிய விஷயம் தான் டீல் பண்ணுவார். ஒரே ஷாட்டு, ஒரு பெரிய இடம், இந்த இடம் நான் ஒருத்தர் இவர் வாங்குறார், இவர் விற்கிறார், நான் நடுவில் ஒரு ஏஜெண்டாக செயல்படுறேன், இது விற்று கொடுத்தா எனக்கு இத்தனை லட்சம் லாபம், இத்தனை கோடி லாபம், ஒரே ஸ்ட்ரோக்கில் முடிஞ்சிடும். அதற்கான பலன்களை பெறுவீர்கள். அடுத்ததாக இந்த ராகு தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி, அது குரு பகவான் பார்க்கறதுனால கல்வியில் பெரிய லெவலில் பலன்களை அனுபவிப்பீர்கள். பெருசாக படிப்பீங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா படிப்பீங்களான்னு எல்லாம் வியந்து போகும் அளவுக்கு நீங்கள் படிப்பில் நிறைய துறைகளை சாதிப்பீங்க. 8லே வரக்கூடிய கேது பகவான் தான் ஆபத்துகளை தருவார். உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு விளையாட்டுகளையும் செய்யாதீர்கள். சில பேர் இந்த கைத்தை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறது, உயிருக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, ஸ்டண்ட் பண்ணுறது, விமானத்துலேருந்து இந்த பறக்கும் இதை கட்டிக்கிட்டு குதிக்கிறது, இந்த மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் இதெல்லாம் எங்கேயோ ஃபாரின் நடக்குது, நம்ம ஊர்லேயா சார் நடக்குதுன்னு கேட்பீங்க. கிடையாது, நம்ம ஊர்லேயே நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரிலாம். இந்த ரீல்ஸ் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போயிட்டு வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள், உண்மையிலேயே உயிர் போயிடும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது உயிரின் உன்னதத்தை விளக்குவதற்காக வருகிறார். நிறைய பேர் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேங்கிறதுக்காகவே உயிருக்கு ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. பாம்பை கையில் பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. பிராணம் போனால் கிடைக்காது. உலகத்தின் மிக உன்னதமான விஷயம் உயிர், அதுவே போயிடுச்சுன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. 2லே இருக்கக்கூடிய ராகு, 8லே இருக்கக்கூடிய கேது. 8ல் கேது பகவான் வரும்பொழுது உடலுக்கு உங்களுடைய விபத்து ஏற்படுவதற்கான வழிவகைகள் இல்லாமல் செய்வது, உடலுக்கு ஆபத்தான விஷயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது, இது மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும் உடம்பை. இதான் மிகப்பெரிய ஒரு பலனாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படும். இருந்தாலும் 2 என்பது குடும்பஸ்தானம் எனும் ஒரு வார்த்தையும் இருக்குது. அதில் குடும்பஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும். இதை மட்டும் பத்திரமா பார்த்து. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே ராகு, 7லே கேது. ராசியிலே வரக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்காரர்களைப் போல இந்த வருடம் ஒரு அபாயத்தை சந்திக்கக்கூடியவர். ராசி என்று வேறு எதுவும் இல்லை. கும்பம், சிம்மம், விருச்சிகம் எல்லாம் ஒரே தராசு தான். கும்பம் 100% அபாயம், சிம்மம் 95, விருச்சிகம் 80ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ராசியிலே ராகு வருவது என்பது டிஸ்ட்ராக்ஷனை உண்டு பண்ணும். இத்தனை நாள் நான் கரெக்டாக இருந்து என்ன சாதிச்சிட்டேன், நான் ஏன் தப்பு பண்ணக்கூடாது என்ற எண்ணங்களை உருவாக்குவார். என்றுமே நண்பர்களே, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அவங்க குணம் உங்களுக்கு வந்துடும். இன்பங்களை துய்ப்பதற்கான அல்லது சிற்றின்பங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காதவரை எல்லோரும் நல்லவர்கள் தான். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தான் தப்பான விஷயங்கள் நடக்கிறது. அந்த வாய்ப்பை ராகு பகவான் தருவார், உங்களை பரிசோதிப்பார். நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணாமல் தப்பிச்சிட்டிங்கன்னா பொழைச்சிக்கலாம், இல்லை பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது ராகு பகவான் உடம்புல வரும்பொழுது ஃபாரின் யோகங்களை தருகிறார், உடம்புல ஒரு அசுர பலத்தை தருகிறார்,
எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு தைரியத்தை தரார், ஒரு முரட்டு தைரியத்தை உருவாக்குவார் ராகு பகவான். ஆனால் அதே ராகு பகவான் தான் என்ன தருகிறார், குடும்ப வாழ்க்கையில் பிரிவையும் உண்டாக்குகிறார். எப்போ பார்த்தாலும் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது, மனைவியோடு சேர்ந்து இருக்கவே விட மாட்டார். ராகு வந்தால் மனைவியை நீங்கள் மறந்துட வேண்டியதான். ஸோ அப்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களை நீங்களே இன்வால்வ் பண்ணிக்கணும். கெட்ட நேரமே வந்தாலுமே அதை நல்ல நேரமாக மாற்றிடணும். எப்படியாவது அவங்கள விட்டு பிரியாமல் இருக்கிறத ஒரு சத்தியமாக வச்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். ஸோ இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், 7ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள், புதிய மனிதர்கள் சந்திப்பு, இதெல்லாம் கேது வரும்பொழுது என்ன ஆகும்னா, யாராவது தெரியாத ஆள்கிட்ட கொண்டு போய் பணத்தை இழக்கிறது, புதிய பிஸ்னஸ் பண்ணுறேன், நானும் இதை புதுசாக இன்வால்வ் பண்ண போகிறேன், நானும் இதெல்லாம் பண்ண போகிறேன், கப்பல் வாங்க போகிறேன், ஏரோப்ளைன் வாங்க போகிறேன்ட்டு போனீங்கன்னா இது ஏரோப்ளைன் வாங்க மாட்டீங்க, கப்பலும் வாங்க மாட்டீங்க. மாறாக கையில் இருந்ததெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அப்போ யாரையும் நம்பி எந்த பணத்தையும் கொடுக்காதீங்க. சட்டப்பூர்வமாக கையெழுத்து போட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். சட்ட ரீதி இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட தைரியத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, உடலில் ஒரு கிறுக்கையும் உண்டாக்கிடுவார். இதுதான் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான கஷ்டமான நேரம். என்றைக்குமே வந்து ஒரு இம்மெச்சூர்டு அடலசன்ஸ் இவர்களுக்கு ராகு வர்றதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். மிஞ்சி போனால் அப்பா சொன்னால் மிரட்டினா கேட்டுப்பாங்க. மெச்சூர்டான ஆட்களுக்கு ராகு வரும்போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ராகு அப்படிப்பட்ட ஒரு போதை உருவாக்கிடுவார் உடம்புல. ஆனால் தீய பழக்கங்கள் இருக்கிறவங்க நிறுத்திக்கோங்க. சிற்றின்பமே வேண்டாம், இறைவனிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவார். அதனால் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்ட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்ட்டையும் 1.5 வருஷம் பார்க்க கூட வேண்டாம். அந்த பேரே சொல்லாதீங்க. ஆண்களோட மட்டுமே பழகுங்க, நோ ப்ராப்ளம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார், 6ஆம் வீட்டிலே கேது பகவான் வருகிறார். அப்போ 12இல் ராகு வரும்பொழுது என்ன ஏற்படும்னா, விரயஸ்தானத்திலே ராகு வருவதால் பெரிய விரயங்கள் ஏற்படுவதெல்லாம் இந்த ராகு பகவான்